ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவகுமார். நம்ம வந்து லாஸ்ட் வீக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் மண்டே மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்றதை பற்றியும் இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்து போனால் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் போகுமா ஒரு டவுன் சைட் போகுமான்ற மாதிரி வந்து ஒரு டூ வேலேயே மார்க்கெட் வந்து ஒரு போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் சில டைம்ஸ் வந்து சைட்வேஸ் தான் போயிட்டு இருந்து ஸ்லைட்லி சைட்வேஸ் அண்ட் புல்லிஷ்ல மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்து அப் டு இந்த லெவல் கிராஸ் பண்ணுறதுக்குமே இந்த 25,000 டு 25,000 25,050 இந்த லெவல் வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு அப் சைட் போகுமா டவுன் சைட் போகுமான்ற மாதிரியே தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து இந்த 25,050 லெவலில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அது வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா 24,950 கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் கீழே போன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் நமக்கு ஃப்ரைடே வந்து நான் கிளியராக வந்து ஒரு க்ரீன் கலர் சிக்னல் கொடுத்துருக்கு நம்ம சொன்ன லெவலில் க்ளோஸ் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 9:15 டு 10:15 இந்த 1 ஹவர் கேண்டலில் நமக்கு ஃப்ரைடே வந்து கிளியராக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு புல்லிஷ் டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கிளியராக வந்து இந்த லெவலில் நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பை சைடில் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த பாசிட்டிவ் கேண்டில் வந்த பிறகு பை சைடில் கிட்டத்தட்ட வந்து 25,070லேருந்து 25,140 கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சேம் சினாரியோ தான். மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன லெவல் வந்து 25,135 இந்த லெவலை வந்து ரெஸ்ட் எடுத்து கீழே வந்து திரும்ப மேலே போன மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது மேபி இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கூட ஓப்பன் ஆகலாம். ஆர் வந்து இந்த சேம் இதே லெவலில் ஓப்பன் ஆக கூட நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து தைரியமாக கால் சைடில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆப்ஷன் பையர் இருக்கவங்க வந்து கால் சைடை வந்து தைரியமாக வந்து ஒரு டிப்லேயுமே போயிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லர் இருக்கவங்க வந்து புட்டை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நமக்கு 25,015 இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து புட்டை செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த 25,400 to 500 இந்த லெவலில் மார்க்கெட் கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட அடுத்த ஸ்ட்ராங் லெவல் ரெசிடன்ஸ் பண்ணுறது இந்த 25,400 to 500 இந்த லெவல் தான் வந்து மார்க்கெட்டோட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்து இதை தான் ரீட்ரேஸ் பண்ண பார்க்கும். ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வர வர வந்து பையிங்கில் வந்து ஆப்ஷன் காலை வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 டே டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்ட் போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இந்த வாரம் வந்து கிளியராக வந்து மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து நமக்கு டே கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு 25,400லேருந்து 500 இது வரைக்கும் மார்க்கெட் நம்ம மூவ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 25,135 அப்புறம் 25,250 அண்ட் 25,400. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கோட அடுத்தடுத்த டார்கெட் லெவல்ஸு. இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கணும் நம்ம. பட் இந்த லெவல் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நமக்கு இந்த மந்த் எண்டில் இந்த லெவல் கிட்ட நமக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப் டு இந்த லெவல் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 25,400லேருந்து 500 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
டவுன் சைடுன்னு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து இந்த நம்ம லாஸ்ட்டாக சொன்ன இந்த 25,000 50 to 25,000 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணாதக்க மார்க்கெட் வந்து புலிஷாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.